தேங்க் Hello, good morning. Sir, good morning, sir. Jagadish and Vanambadi. Good morning. இன்னைக்கு கொடுத்த இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அசோக் ஷாட் ட்ரைனிங்கு. சப்ளிமெண்ட் வந்து ஏன் எடுத்துக்கணும், அதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நல்லா தெளிவாக சொன்னாருங்க. அதே மாதிரி வந்து அந்த பேக்கேஜ் மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய லீடர்ஸ் கூட நிறைய டவுட்டு, எந்த இதுக்கு எது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் சொல்லி நிறைய பேர் டவுட்டு. அந்த டவுட் கிளியர் பண்ணுற விதமாக ஒரு சில இதுக்கு வந்து சார் வந்து அந்த பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்காக அந்த கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆடியோ போட்டிங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். அந்த ஃபீல்டில் போகும்போது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்றதுன்றதெல்லாம் இன்னைக்கு கத்துக்கிட்டோம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா என்ன கூட கேட்டிருக்காங்க, சாமி இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு சாமி, வேலையை பாரு சாமின்னு சொன்னவங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு ஃபாரின் டூர் போனது நான், அவங்க கிடையாதுங்க. அது உண்மையிலே அந்த இடத்துல வந்து எங்களுக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா நெட்வொர்க்ல இருக்கவங்க எல்லாருக்குமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு அந்த கொஸ்டின் தான் சார். அது எல்லாருமே அதை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. நிச்சயமா. போய் வேலையை பாருப்பா அப்படின்னுவாங்க நிறைய பேரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, சார் வெளியே எண்ணெய் 120 ரூபா கிடைக்குது சார், நான் 250 ரூபா குத்தி 225 ரூபா குத்தி ஏன் சார் வாங்கணும்னு கேக்குறாங்க. நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 120 ரூபாய் எண்ணெய் வாங்கும்போது ஹார்ட் அட்டாக்ல சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்கப்பா, இதுல ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி இது பண்றோம். கேன்சர் வராது அப்படின்றத சொல்லி பதிவு பண்றோம் அந்த இடத்துல. அப்பவும் வந்து ஒரு சிலர் மாறுறாங்க, ஒரு சிலர் வந்து 99% அப்படிதான் இருக்கிறாங்க சார். யாரோ ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்றவங்களை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியதான் சார். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். அதாவது அவங்க அறியாமையில பேசுறதுதான் 120 ரூபாய்க்கு என்ன கிடைக்குது, 10 ரூபாய்க்கு பேஸ்ட் கிடைக்குதுன்றது. எஸ் சார், எஸ் சார். அதனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எத்தனை ஆயிரங்களை செலவு பண்ணணும்ன்றது அவங்களுக்கு புரியல. 1000 செலவு பண்ணி நல்லானா பரவாயில்ல சார், ஆளே போயிட்டா என்ன சார் பண்றது, அது தெரிய மாட்டேங்குது. அடுத்த கதை அதுதான் சொல்றோம் இல்லையா. இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது அந்த ப்ராடக்ட்டை நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணணும்ன்றது எண்ணங்கள் நமக்குள்ள வருதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார், அது 100% கரெக்ட் சார். அது இன்னைக்கு லிவர் ஹெல்த்தோ கிட்னி ஹெல்த்தோ எல்லாமே கட்டாயம் எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் தேவை. 40 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஃபிளாக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணணும், எல்லாஜினைன் யூஸ் பண்ணணும், ஃபுட் பேட்ச் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் மஸ்ட். ஏன்னா நம்ம சரி பண்ணிக்கிறது, வறுப்புனால காக்குறது, நம்ம உடம்பை நம்ம சரி பண்ணிக்கிறது. இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சர்டிஃபைடு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க? இல்ல சார், வெளியே எதுவும் இல்ல சார், இன்னும் கேரண்டட் கிடையாது சார். அதுதான் இன்னைக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு வந்து கேரண்டியா இருக்கா? இன்னைக்கு நம்ம கொடுத்து நமக்கு மிராக்கிள் கிடைச்சிருக்கு, நம்ம யூஸ் பண்ணி நமக்கு மிராக்கிளான ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நம்ம யூஸ் பண்ண நமக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள். அப்ப இந்த மாற்றங்களை நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் வாலிசாருடைய சிஸ்டம். கன்சியூம் அண்ட் ஷேர். ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணு, அப்புறம் ஷேர் பண்ணுன்றாங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் முதல்ல உள்ள வந்த பிறகு நம்ம ஆளுங்க நிறைய பேர் அவரோட ப்ராடக்ட் வாங்க சொல்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. அவர் எங்க வேணான்னு சொல்லிடுவாரோ, அப்படிப்பட்ட ஆளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு, உள்ள ஒரு கஸ்டமரா வராரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வராருன்னா வந்து யூஸ் பண்ணாதாங்க இந்த பிசினஸ் பண்ண முடியும். அவர் யூஸ் பண்ணாம எதையுமே பேச முடியாது. மாதம் ரீபர்ச்சேஸ் பண்ணாதவங்க இந்த பிசினஸுக்கு அன்ஃபிட். கண்டிப்பா கண்டிப்பா சார். இங்க இருந்து பணம் வரணும்னு நினைக்கிறவங்க ஏன் இங்க ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க? நம்ம இங்க என்ன மாசம் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் முதலீடு கொடுங்க நான் சொன்னோம். வெளியே வாங்குற பொருளை இந்த கடையில வாங்குங்க, நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்குங்க, அதை யூஸ் பண்ணுங்க, அதை சந்தோஷமா ஷேர் பண்ணுங்க. அதாவது யார் யாருக்கு கடவுளுடைய கொடுப்பினை இருக்கோ அவங்க காதுல தாங்க நம்ம பேசுறது கேட்கும். மற்ற காதுகள்ல அது கேட்குமானா கேட்காது. யார் யாருக்கு கடவுளுடைய கொடுப்பினை இருக்கோ
அதாவது திருப்பதியில போய் சாமி கும்பிட்டாலும் சரி, வேளாங்கண்ணில போய் அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி, கடவுள் வந்து நேரடியா வர்றதில்ல. ஒரு மனித ரூபத்துல வந்து சொல்றாரு, ஒரு நல்ல விஷயத்த சொல்றாருன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. அன்னைக்கு வேண்டா வெறுப்பா எடுத்தது தான் நான் வெஸ்டேஜ். அதாவது வந்த என்னுடைய சிஸ்டர் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நான் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். ஆனா ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண பிறகு தான் இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்ன்னு தெரிய வந்தது. தெரிய வந்த பிறகு திரும்ப கூப்பிட்டு கேட்டேன். ஏன் இந்த பிசினஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவெடுத்த பிறகு தான் கூப்பிட்டு பிளான் கேட்டேன். அப்புறம் எப்படி செய்யணும்? இத எப்படி கொண்டு போணும்னு கேட்டேன். ஏற்கனவே எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 10 வருஷம் அனுபவம் இருந்திருந்தாலும் கூட, வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவங்க முன்னாடி நாம எல்கேஜி அப்படின்றத உணர்ந்தேன். அவங்கட்ட கேட்டேன். மேடம் சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறோம். நெறைய எஸ் பேர் சார். உள்ள வரும்போதே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து உட்கார்றாங்க. அவங்க யாரும் ஜெயிச்சதா இதுவரைக்கும் எனக்கு தெரியல. என்ன அவங்க எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அப்ளைன்னு சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ இடத்த கழுவிட்டு போயிடுவாங்க. காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு 5 வருஷம் இருந்தா கூட நெறைய பேர் ஜெயிக்காம இருக்கறதுக்கு காரணம், இந்த எல்லாம் தெரியும் பாலிசி தான். அப்ளைன மதிக்க அப்ளைன மதிக்க தவறுனவங்க, அப்ளைன் பேச்ச கேட்க தவறுனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்காம சுத்திட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு ஈகோ. நம்ம என்ன இவர் சொல்றத கேட்கறது? நம்ம என்ன இவர் சொன்ன இது இல்ல ஃபிரெண்ட்ஸ். கத்துக்க வேண்டிய இடத்துல கத்துக்கணும். இங்க யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சக்சஸ் பண்ணுங்க. தெரியலன்னா சக்சஸ் பண்றவங்க என்ன கொடுங்க. செய்றாங்களோ அத ஃபாலோ எடுக்கல வந்தது. பேப்பர் எடுத்தது என்னன்னு தெரியல. பேப்பர் எடுக்கிற மாதிரி தெரியல. சரியா? அது போய் ஆயிரம் முறை சொன்னாலும் நம்ம லீடர்ஸ் வந்து அந்த மைக் ஆஃப் பண்ணணுன்ற அந்த இது கூட இல்லாத இருக்காங்க. என்ன பண்றது? சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நீங்க உங்களுடைய ஷேரிங்க ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மோகன்ராஜ் சார். சார் இன்னத்து செஷன்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமானது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது நீங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் ஒரு வார்த்தை சொன்னீங்க. கடவுளோட அருள் வேணும் நம்ம பேசுறது கேட்கறதுக்கு. அவங்களால மட்டும்தான் நம்ம பேசுற விஷயங்கள் நம்ம வெஸ்டேஜ் ப்ரொடக்ட்ஸை பத்தி தெரிய முடியும். வெஸ்டேஜை பத்தி தெரிய முடியும்னு சொன்னீங்க பாருங்க. சூப்பர் சார். கடவுள் அருள் இல்லாதவங்க சிலவங்க கிட்ட பேசினாலும் அவங்க மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. காதுக்குள்ள மட்டும்தான் போகுது. நம்ம பேசும்போதே நெகட்டிவ் யூஸ் தான் இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன அந்த வேர்டு ரொம்ப கரெக்ட். கடவுள் அருள் இல்லாதவங்களால வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவும் முடியாது, வெஸ்டேஜ்ல வரவும் முடியாது. ரொம்ப கரெக்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு. அதாவது அதுதான் எம்ப்டி யுவர் கப் அப்படின்னுவாங்க. அதாவது எப்போ நீங்க வந்து ஒரு எம்ப்டி கப்பா இருந்து மற்றவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ அவங்க பேசுறதெல்லாம் உள்ள போகும். நான் டே 1ல எனக்கு பிரசன்டேஷன் குடுக்கும்போது நான் எம்ப்டி கப்பா இல்ல. நான் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபுல் கப்பா தான் உட்கார்ந்திருந்தேன். அதனால அன்னைக்கு வந்து வந்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வந்தவங்க சரி, ஓகே. அவங்க பேசிட்டே இருந்தாங்க. ரைட். அது நான் இப்ப என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். சரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பொருள வாங்கிக்கிறேன். அன்றைக்கு ரூ. 600 பொருள் வாங்குனா போதுமானது. ஒரு ரூ. 604 கரெக்ட்டா பில்ல போட்டு பொருள வாங்கி அனுப்பிட்டேன். ஆனா பொருள யூஸ் பண்ண பிறகு தான் இந்த பொருள் நல்லா இருக்கு. ஏன் இத பேஸ் பண்ணி நம்ம இந்த பிசினஸ பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய மைண்ட் லெவல்ல ரைட்டு. நான் எம்ப்டி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டேன். இதுல எனக்கு 40,000 வேணும். 40,000 வேணும்னா நான் சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்புறம் கரெக்ட் சார். சொன்னத ஃபாலோ பண்ணனால தான் இன்றைக்கு பல லட்சங்கள் இன்னைக்கு வந்து தேடி வந்திருக்குது. பல ஃபாரின் ட்ரிப், 2 கார்கள் இதெல்லாம் வந்ததுக்கு ஒரே காரணம், நான் என்னைய எம்ப்டி பண்ணிட்டு நான் கேட்டது. இது கடவுளுடைய அருள்ன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏற்கனவே நெறைய பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் கார் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், டூர் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். அப்ப இந்த நெட்வொர்க்ல எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அன்னைக்கு கேட்கும்போது விக்டோரியா மேடம் ஃபாரின் ட்ரிப் போகல, கார் வாங்கல. பட் நான் ஏற்கனவே அது சாதனைய பண்ணியிருக்கிறேன்றக்காக அவங்க சொன்ன வார்த்தைய நான் கேட்காம இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் உட்கார்ந்திருந்தேன்னா, நான் இன்றைக்கு ஒரு எம்ஆர்எஃப் எம்ப்ளாயியா இருந்து ரிட்டயர்ட் ஆயிருப்பேன். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு கேட்டதுனால தான், இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டதுனால, அத ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கு இந்த சக்சஸ்.
இன்னைக்கு ஒரு சில நண்பர்கள் கேட்கறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. நண்பர் வெங்கடேஷ் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம். இன்னைக்கு அழகா 30 நாளும் ஷெட்யூல் போட்டு 30 நாளும் டீம் ஒர்க் பண்ணி ஃபேமிலிக்காக ஒரே 1 நாளோ 2 நாளோ ஒதுக்குறாரு. ஆனா அதுக்காக அதாவது ஏதாவது ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கூட வீட்ல போய் உட்கார்றது இல்ல. அந்த ஒரு டீம்ல ஒரு ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த டீமுக்கு உடனே போய் ஒர்க் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிசினஸ்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அதுல நம்ம ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு தெரியுது. ஏற்கனவே அவர் லாரி வாங்கி லாரி வச்சு ஓட்டி அதை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த இஎம்ஐ கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதுக்காக அந்த லாரிக்கு எவ்வளவு செலவு பண்ணாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு மாசம் 60,000 65,000 இந்த மாசம் மேபி அது 1 லட்சமோட மாறலாம். அந்த அளவுக்கு மாசம் 60,000 வீட்டுக்கு வருது அப்படின்னும் போது அவ்வளவு சந்தோஷம் அந்த ஃபேமிலில. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவும் மட்டும் இருந்தாங்க. வெங்கடேஷ் சார் இல்ல வீட்ல. அப்ப நான் அவங்க அப்பாட்ட கேட்டேன் வெங்கடேஷ் சார் எங்கன்னு. அவங்க அம்மா வந்தாங்க. இப்பதான்ப்பா வெளியே போனாரு. நீங்க யாருப்பா என்னப்பானா நான் சரிம்மா நான் அப்புறம் வந்து பாக்குறேம்மா அவருக்கு ஃபோன் பண்றேம்மான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இல்லப்பா நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே நான் என் பேர் ரூபன்மா நான் இது மாதிரி சென்னையில இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் பார்த்தேன். சார் சார் வாங்க சார் உள்ள வாங்க சார் உள்ள வந்து உட்காருங்க சார்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடும் போது உண்மையிலேயே எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச ஒரு சந்தோஷம் கிடைச்சது. காரணம் என்னன்னா என்னைய பற்றி அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அப்ப என் பேரை சொன்ன உடனே என் பேர் ரூபனுங்க நான் சென்னையில இருந்து வரேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேர் முகமும் அவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு. காரணம் வெங்கடேஷ் சார் தான். அவருடைய உழைப்புல அவரு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற அந்த செக் அமௌண்ட் மாதம் 60,000க்கு மேல. அப்போ ஒரு வழிகாட்டினதுக்கு தான் இவ்வளவு மரியாதை. அவங்க 2 பேரும் சார் வாங்க சார் நீங்க டீ குடிச்சிட்டு போங்க உள்ள வாங்கன்னு 2 பேரும் ரொம்ப இது பண்ணாங்க. இல்லம்மா நான் அடுத்து அவரு ஜேபிஆர் வீட்டுக்கு தான் போறேன், வெங்கடேஷ் சார் அங்க வர வச்சு நான் பேசிக்கிறேம்மா, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அன்பு, அவங்க காட்டின அந்த பாசம், இது எல்லாமே அதை விட அவங்க அந்த பேரை சொன்ன உடனே அவங்க முகத்துல வந்த அந்த மலர்ச்சி, இதுதாங்க வெற்றி. அப்போ இன்னைக்கு ஒரு அப்ளைன் சொல்றத ஃபாலோ பண்ணணும்னு ஃபாலோ பண்றாரு வெங்கடேஷ் சார். இன்னைக்கு ட்ரைனிங் ஏலகிரி ட்ரைனிங்ல 2 ட்ரைனிங்ல வந்து உட்காந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணா ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையில கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு டைமண்ட் டைரக்டர் ஆகி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. அப்போ அவர் கூட அட்டன் பண்ண எத்தனை பேரு சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்கும்? ஏன் ஆகல? 30 நாளும் ஷெட்யூல் போட்டு ஓடிட்டு இருக்காருங்க. 30 நாளும் மீட்டிங், 30 நாளும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது இல்லாம கரெக்டா 15 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா டீம் மீட்டிங். டீமுக்கு என்ன கொடுக்கணும், டீம்ல என்ன பேசணும், அது இல்லாம மேடம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ட்ரைனிங் வராரு, ஒவ்வொரு மீட்டிங் வராரு. காலையிலே ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காரு பாருங்க ஜேபிஆர் கூட. 2 பேரும் காலையிலே ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி விடாம ஒர்க் பண்றதுனால தான் இன்னைக்கு அவங்க ஃபீல்டுக்கு போறது எனக்கு தெரியாது. பட் காலையிலே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த உழைப்பு தான் வெற்றி. தொடர் உழைப்பு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னாங்க. வெற்றியில தொடர் உழைப்பு, கன்சிஸ்டன்சியா நீங்க உழைப்ப போட்டுட்டீங்கன்னா யாரும் வெற்றி பெறதை தடுக்கவே முடியாது. கடவுளே நம்ம கூட வந்து வேலை செய்வாருங்க. காலைல 6 மணிக்கு எழுப்பி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நிச்சயமா நம்ம 5:55 கடவுள் நம்மளை எழுப்பி விட்டுருவாரு. இது இருக்கிற உண்மை. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ கரெக்டா பிளான் பண்ணுங்க. அப்ளைன் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்குங்க. இப்ப தொடர்ந்து 30 நாள் ஒருத்தர் ஒரு மீட்டிங் தொடர்ந்து ஒவ்வொரு டீமுக்கும் கொடுத்துட்டு இருக்காரா, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை செஞ்சா நம்ம ஜெயிக்க முடியும்னா ஏன்? இன்னைக்கு காலையில சென்னை ஆபீஸ்ல உமன் சிஎன்டி நடக்கு. உமன் ஸ்பெஷல் நம்ம ராஜன் சார் சீஃப் கெஸ்டா வராங்க, விக்டோரியா மேடம் வராங்க, இன்னும் அசோக் சார் தான் அந்த ட்ரைனிங் அந்த இதுவே சிஎன்டியே பண்றாங்க. இன்னும் சக்சஸ் ஆன லேடிஸ் நிறைய பேர் இன்னைக்கு பார்க்க முடியும். உமன் சிஎன்டினா சில பேர் கேட்கறாங்க சார் உமன்ஸ் மட்டும் தான் வரணுமா, ஜென்ஸ் வரக்கூடாது? வரலாம், எல்லாரும் வரலாம். பட் இன்னைக்கு அந்த சிஎன்டியை நடத்துறது, அதுல டெஸ்டிமோனியல் கொடுக்கறது ஃபுல்லா லேடிஸ், அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு மாதமும்
வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு. 33% இல்ல இடஒதுக்கீடு. இன்னைக்கு 50%க்கு மேல உமன்ஸோட சக்சஸ் வெஸ்டீஜ்ல பெருசா போயிட்டு இருக்கு. அது சென்னை ஆபீஸ்ல இன்றைக்கு கோலாகலமான விழா நடக்கும். வாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வெஸ்டீஜ் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம எங்க இருக்கோம்? V20 ஒரு மிகப்பெரிய ஆஃபர்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கம்பெனி ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆஃபர்ல தான் நம்ம எல்லாருமே அந்த பீரியட்ல தான் இருக்கிறோம். எத்தனை பேர் அதுக்கு எலிஜிபிள் ஆனீங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமா ஜூன் 2ஆம் தேதி டெல்லியில இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ல நிறைய ஆஃபர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக இப்பவே டீம் எல்லாம் தயார் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய புதுசா நண்பர்களை கொண்டு வாங்க, புது டிஸ்ட்ரிபியூட்டரை கொண்டு வாங்க. டெய்லி ஒருத்தரை பாருங்க, அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒருத்தரை பார்க்கணும், பேசணும். அந்த சிஸ்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. நீங்க உங்க டீமுக்கு லீடரா மாறுங்க. நீங்க எப்படி உங்க அப்ளைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க அப்ளைன் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பேச தயாராகுங்க. அப்பதான் உங்களுடைய சக்சஸ் முழுமையா இருக்கும். உங்க சக்சஸ் சரியா வரும். இந்த 20 வெஸ்டீஜ் 20 ஆண்டுகளை தாண்டி இருக்கு. நம்ம வெஸ்டீஜ்ல எத்தனை வருஷத்தை தாண்டி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளவு சக்சஸ் பண்ணிருக்கோன்றது முக்கியம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வருமானம் எவ்வளவு, நம்முடைய வெஸ்டீஜ்ல நாம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு சாதனை பண்ணிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக எல்லாருமே கரெக்டா செயல்படுங்க. நிச்சயமா வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you, all leaders. Thank you, friends. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.